ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு குறைவான வருமானம் தான் இருக்குது, நாங்கள் எப்படி சேமிக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, அதிக வருமானம் இருந்தாலும் சரி, இப்படி கூட சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, குறைவான வருமானம் உள்ளவர்கள் இப்படி கூட சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குறைவான வருமானம் இருக்கிறவங்க சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாக் இருக்கிறதுனால வந்து அடிக்கடி வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்சில் சேமிக்கிற பணம் வந்து நம்மளுக்கு வந்து இதில் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மணி சேவிங் சேலஞ்சு நீங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ ஏதோ ஒரு டப்பாலேயோ எதுலேயோ ஒன்றில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். பட் இது வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து இது வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணுறதுனால இது எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரியும் நீங்களே ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் கேட்கலாம், என்ன எஸ்ஏ அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்க 2 பேருக்கு, எனக்கு 3 பேருக்குமே இதே மாதிரி உண்டியல் வந்து வாங்கியிருக்கோம். அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்ஏன்னு சொல்லிட்டு என்னுடைய இனிஷியலை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்களோடது அவங்களோட இனிஷியல் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தீபாவளியில் வந்து நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், உண்டியலில் பணம் போட்டிங்க அப்படின்னா அந்த பணம் வந்து வளராதே, அப்படியே இருக்குமே, ஏன் இப்படிலாம் சேமிக்கிறீங்க, இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி மண் உண்டியலில் சேமிக்கும்போது அது சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 இயர் சேமிக்க போகிறோம். நான் வந்து ஜனவரியிலேருந்து இதை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வருஷம் தீபாவளி அப்போ இதில் என்ன அமௌண்ட்டு சேமிச்சிருக்கணும், அந்த அமௌண்ட்டோட கூடுதலாக எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் வந்து 4 இயர்ஸ் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹேங் ஆகிடுது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்பொழுது சில சமயங்களில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் கூட தோணும். கண்டிப்பாக வந்து இந்த பணத்தை வச்சு நான் வந்து புது மொபைல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தை ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீங்களுமே இது மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணும்னா மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள். இப்போ குறைவான வருமானம் இருக்கவங்க எப்படி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி ஏதாவது ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். தின வருமானம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். வாரம் தான் உங்களால் சேவ் பண்ண முடியுதுன்னா அப்படியும் பண்ணலாம். அல்லது மாதம் தான் உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எதில் சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி பேங்க், அதாவது இந்த மாதிரி உண்டியல் ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உண்டியல், இல்லைனா பாக்ஸு, ஏதோ ஒரு பர்ஸு, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இந்த இடத்துல நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. இப்போது இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், அதாவது நமக்கு இருக்கிறது வாரத்தில் 7 நாள் இல்லைங்களா, அந்த 7 நாளும் சேமிக்கலாம். அடுத்தது ஒரு மாதம் சேமிக்கிறீங்கன்னா 28 நாட்கள் நம்ம சேமிக்கணும். அதே வருஷம் சேமிக்கும்போது நம்ம 52 வாரங்கள் சேமிக்க போகிறோம். இந்த இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க.
இப்போ இதுக்கான டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிலது வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து குறைவான வருமானம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இந்த ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 அந்த மாரி சில்லறை காசுகள் கிடைக்குது இல்லைங்களா? அந்த சில்லறை காசுகள அப்படியே வந்து நீங்க வந்து சேமிக்க நினைக்கிற பர்ஸ்லயோ அல்லது உண்டியல்லயோ கண்டிப்பா போட்டுருங்க. அது மாதிரி இன்னும் புது ரூபாய் நோட்டுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புது ரூபாய் நோட்டுகள். ஏதாவது ஒரு ரூ. 20, ரூ. 10, ரூ. 5, ரூ. 50 இது மாதிரி புது ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதையுமே சேமிப்பா மாத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதையும் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஏதோ ஷாப்பிங் போவோம் இல்லைங்களா? கடைக்கு போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க பட்ஜெட்டுக்கான பணத்த ஒதுக்கி எடுத்துட்டு போறீங்க. இப்போ மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ரூ. 3000 அல்லது ரூ. 1500 எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்க போய் வாங்க போறதுக்கு முன்னாடி பணம் எடுப்பீங்க இல்லையா? அப்பவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாரி உண்டியல்ல கண்டிப்பா போட்டுருங்க. ஏன்னா நம்ம போயிட்டு செலவுகள பண்ணிட்டு திரும்ப வந்து சேமிக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம வந்து சேமிக்கவே முடியறதில்ல அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஐடியாவ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். நானுமே பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான் வாங்க போறேன்னா, இப்ப வந்து நான் ரூ. 3500 பட்ஜெட் ஒதுக்கிறேன்னா, வீட்லயே பார்த்தீங்கன்னா ரூ. 200லேருந்து ரூ. 300 எடுத்து நான் வீட்ல வச்சுட்டு போயிடுவேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அத 1 மாசத்துக்கு அந்த கவர்லயே வச்சிருப்பேன். அ கூடுதலா நம்மளுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அத எடுத்து செலவு பண்ணிருவேன். அ அது வந்து தேவைப்படலங்கிறப்ப அந்த பணத்த எடுத்து சேமிச்சுருவேன். ஆனா, நம்ம என்ன பண்ணணும்னா, கடைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த கடைக்கா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ரெகுலரா வந்து பால் வாங்க போறீங்க, அல்லது வந்து காய்கறி கடைக்கு போறீங்க. எந்த கடைக்கு போனாலும், அதுலேருந்து உங்களால ஒரு ரூ. 1 எடுத்து வைக்க முடியுதா? அப்படின்னு யோசிங்க. அத வந்து நீங்க சேமிப்பா மாத்துங்க. இது இப்படி பண்ணீங்கன்னா தான் குறைவான வருமானம் இருக்கவங்க சேமிக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே அப்படின்னா, இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு வரதால்லாம், கடைக்கு போயிட்டு வரதால்லாம், ஷாப்பிங் போயிட்டு வரதா இருக்கலாம். எங்கேயோ ஒரு விஷயத்த போய் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம கையில ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குன்னா, அதையும் வந்து சேமிப்பா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படியெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குறைவான வருமானம் இருக்கிறவங்க கண்டிப்பா சேமிக்க முடியும். இது இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது இல்லைங்களா? அந்த வருமானத்திலிருந்து ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 எவ்வளோ உங்களால எடுத்து வைக்க முடியுமோ, அத கண்டிப்பா முதல்ல சேமிப்பா மாத்திருங்க. இது வந்து ரொம்பவும் முக்கியம். இப்ப எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதில 7 டேஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். 7 நாளும் நம்ம சேமிக்க போறோம். எப்படி சேமிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து எவ்வளோ எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 20. 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 20 கூடுதலா ரூ. 40 நம்ம வந்து எடுத்து வைக்க போறோம். 3வது நாள் ரூ. 60. இதில ஒரு ரூ. 20 கூடுதல். அதே மாதிரி ரூ. 80, ரூ. 100, ரூ. 120, ரூ. 140. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூடுதலா வெறும் ரூ. 20 தான் சேர்த்து வைக்க போறோம். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம், வருமானம் அப்படிங்கிறது தினமும் வரதில்லையே, வாரம் தான் வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஒரு வாரத்திற்கான பணம் கூடுதல் எவ்வளோ வருதோ, அத வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல மாத வருமானம் மட்டும் தான் வருது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து 1 மாதத்திற்கு சேமிச்சோம் அப்படின்னா, எவ்வளோ வருதோ, அத எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல இந்த அமௌண்ட்ட உங்களால எடுத்து வைக்க முடியல அப்படின்னா, உங்களால ரூ. 5 எடுத்து வைக்க முடியுதுன்னா, இத வந்து ரூ. 5 மாத்திக்கோங்க. 5, 10 அப்புறம் வந்து 15, 20 இப்படி உங்களால என்ன அமௌண்ட் முடியுமோ அத வந்து கொண்டு வந்துருங்க. இப்ப கூடுதல் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துல ரூ. 560 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு வாரத்துல நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? ரூ. 560 கிடைக்குது. இதே வந்து 4 வாரங்கள் சேமிச்சோம்னா, ரூ. 2240 கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து 1 மாதம் சேமிச்சா போதும்னா, இத அப்படியே விட்டுறலாம். அல்லது இத தொடர்ந்து உங்களால 1 வருஷம் சேமிக்க முடியுது அப்படின்னா, 1 வருஷத்துல உங்க கையில பார்த்தீங்கன்னா, ரூ. 26,880 உங்களால என்ன பண்ணியிருக்க முடியும்? சேமிச்சிருக்க முடியும். இப்போ இதையே நீங்க 5 வருஷம் தொடர்ந்து பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பண்ணீங்கன்னா 26,880 1,34,400 உங்க கையில இருக்கும். இது எதுக்காக நான் வந்து 5 வருடங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேமிக்கிறது வெறும் ரூ. 20 தான். இத 5 வருஷம் தொடர்ந்து சேமிக்கும் பொழுது ரூ. 1,50,000 நம்மளால சேமிக்க முடியுது. இத தான் வந்து நான் குறைவான வருமானம் இருக்கவங்களும் சேமிக்க முடியும். உங்க கையில இருக்கிற சில்லற காசு, உங்க கையில இருக்கிற ரூ. 10 ரூ. 5 சேமிக்கும் போதே லட்சக்கணக்கில கண்டிப்பா சேமிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.